இந்த வீடியோவில் நம்ம யாரோ ரிக்வெஸ்ட் செய்ய போகிறோம்னா அபிராமி விஜய். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரை ஓஏ பிரியாணி லீஃபோட பிரியாணி டேம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருது. ரொம்ப வாட்டி போயிட்டு வெளியேந்து பார்த்துருக்கேன், உள்ளே போனதில்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இது பெய்ட் ரிவ்யூ அது இதுன்னு சொல்லாதீங்க. இது சத்தியமாக என்னோட காசு போட்டு நான் ஆனஸாக ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஓஏ பிரியாணி பிரிக்ஃபீல்டில் இந்த மாதிரி தான் ஒரு ஆம்பியன்ஸ். உள்ளே நான் மேலே போயிட்டேன், உடனே எடுத்த கையோட மேலே போயிட்டேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ். அப்புறம் இங்கே விஐபி லான்ச் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலே வந்து ரொம்ப அந்த ட்ரிங்கிங்ஸ் அப்புறம் ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் மென்யூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் மென்யூலேருந்து பார்க்குறப்போ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி ரீசனபிள் கம்பேர்ட் டு அதர் ஷாப். இந்த மாதிரி ப்ரைஸிங் வச்சு நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து போய் சாப்பிடலாம். அண்ட் தென் ட்ரிங்க்ஸ் கூட ரொம்ப ஓவர் ப்ரைஸ் பண்ணாமல் ஸ்டாண்டர்டாக 3 வெள்ளி 4.5 வெள்ளி 8 வெள்ளி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இதுதான் என்னோட ரிசீட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அவங்க போர்ஷனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, அந்த பெம்புல தட்டுறப்ப ஒரு தனி ஃபீல் தான். இப்போ நான் ஆர்டர் பண்ணதோட க்ளோஸ் அப் போயிடலாம். சிக்கன் பிரியாணி அது ஒரு சம்பால் மாதிரி இருக்கு, அதுதான் பெம்புக்குள்ள வச்சு கொட்டினாங்க. நெக்ஸ்ட் கியூகம்பர் பச்சடி மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்பளப்பு, அதுக்கப்புறம் புதினா துவையல், இது அதோட வர்ற கிரேவி. இது நான் ஆர்டர் பண்ண சிக்கன் வறுவல், அப்புறம் மைலோ ஐஸ். ஓகே, இப்போ வாங்க சாப்பிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து அந்த புதினா சட்னி. ஓ மை காட், அந்த துவையல் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. லைக் எடுத்து நான் பப்படம்ல எடுத்து தனியாக சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த பச்சடி எனக்கு நல்ல காலத்தில் பச்சடி பிடிக்காது. ஸோ இட் வாஸ் லைக் ஓகேலா. அகெயின் திஸ் இஸ் ப்ரெஃபரன்ஸ். எனக்கு பச்சடி பிடிக்காதனால நான் பிடிக்காதுன்னு சொல்கிறேன். அண்ட் ரைஸ் ரொம்ப உதிரியாக இருந்துச்சு, சுட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மசாலா இல்லாமல் நான் டேஸ்ட் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் இன் லவ். ஓ மை காட், எனக்கு பிரியாணினா கிரேவிங்காக இருக்குது சொல்லி நான் பிரியாணி தேடி போனேன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி தான் நான் தேடி போவேன். இதுதான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதுதான் இங்கே நான் சாப்பிட்டோன்னே ஐ வாஸ் லைக் ஓ மை காட். பிரியாணியோட சிக்கன் சம்பால் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா உரப்பா பெரிய பீஸாக இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வறுவல் பார்த்து ஓ மை காட் தேவையில்லாமல் ஆர்டர் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த 5 பீஸ் சிக்கனே சாப்பிட்டு முடிக்க முடியாது. நான் என்னத்துக்கு ஜஸ்ட் ஃபார் டேஸ்டிங் நான் வந்து வறுவல் ஆர்டர் பண்ணேன். பட் the chicken portion is so big. I was like, oh. Next என்ன ட்ரை பண்ண போறோம்னா அந்த கிரேவியோட ட்ரை பண்ண போறோம். இது என்ன கிரேவி நான் கேட்க மறந்துட்டேன். ஆனால் இது சிக்கன் கறி மாதிரியும் இல்லை, எப்படியும் இல்லை, லைக் ஒரு கிரேவி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு பீஸ் வறுவல் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்று போட்டேன். பிகாஸ் அங்கே அவ்வளோ சிக்கன் இருக்கு, அதே எப்படி முடிக்க போறேன்னு தெரில. இந்த பிரியாணி என்ன கதைன்னா, அந்த மசாலா, அந்த சூடு, அந்த உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கனால நம்ம எதுவும் போடாமல் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த கிரேவி டிட் give extra compliment, but எனக்கு கிரேவி இல்லைனா கூட ரொம்ப ருசிச்சு தான் சாப்பிட்டேன் நான். அண்ட் திஸ் கம்மிங் ஃப்ரம் அ பர்சன் ஹூ கறியை அப்படியே பஞ்சரை ஊற்றி சாப்பிட்றாள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த வறுவல் நல்லா இருந்துச்சு, நாட் பேட். பட் என்னன்னா அதோட எலும்பு ரொம்ப நொறுங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே எங்கேயும் பல்லில் வந்து படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சின்ன பீசஸாக எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதர்வைஸ் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த எலும்பு அங்கங்கே உடையாம கொஞ்சம் ஹஞ்சரான மாதிரி ஒரு ஃபீல், இஃப் யூ நோ வாட் ஐ மீன். இந்த பிரியாணி அது சும்மாவே நல்லா இருக்குன்னு சொன்னல, இந்த சம்பலோட சாவடியாக இருந்துச்சு. ஸோ த காம்போ இஸ் ஆக்சுவலி நான் எங்கேயுமே இந்த மாதிரி காம்போ சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா எப்பயுமே அவங்க நார்மலாக அப்படியே ரைஸோடு வரும் இந்த சிக்கன், அதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிக்கன் கொஞ்சம் காஞ்சி போய் தான் வரும். இது அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் சம்பாவில் தனியாக பேம்பூவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ரைஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் தனி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுவும் தனி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப அப்படியே சொர்க்கமே என்றாலும். என்னது பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, அந்த சிக்கன் சாம்பால் வந்து நல்லா உரப்பாக, அந்த பிரியாணியும் நல்லா உரப்பாக இருக்குது. ஸோ சாப்பிட்றப்போ அது ஒரு மாதிரி உரப்புக்கு போவோம்ல, அந்த உரப்பு அப்படியே இருந்துச்சு. சாப்பிட நல்லா இருந்துச்சு. என்னன்னா என் வயிறுல தான் இடம் இல்லை. இத்தனைக்கும் நான் காலையிலேருந்து சாப்பிடாம போனேன் இது சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அந்த போர்ஷன் அவ்வளோ பெருசா இருந்துச்சு. அந்த வறுவல் அப்படியே புங்கூஸ் பண்ணி நான் எடுத்துட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. நான் ஆக்சுவலி உட்காந்து நாங்க எவ்வளோ சிக்கன் பீஸ் கொடுத்துருந்தாங்க இந்த பிரியாணியோட சேர்த்துன்னு நாங்கள் எண்றப்ப 5 இருந்துச்சு. பட் ஆக்சுவலி கீழே இன்னொரு சிக்கன் இருந்துச்சு. ஸோ மொத்தம் 6. இங்க பாருங்க, நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கனெக்ட் பண்றப்ப 5, பட் இன்னொன்று இருந்துச்சு உள்ள. ஸோ 6 பீஸ் ஆஃப் சிக்கன் எப்படி சாப்பிட்டு முடிக்கிறது? It was like really worth it for the price. 19 ringgit 90 cents and I was like very happy. இந்த சிக்கன் நல்லா ஜூஸியா அப்படியே ஸ்பைசியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் சிட் அப். ரொம்ப நாளாச்சு நான் இது சொல்லி. பிகாஸ் திஸ் லைக் மை நியூ பிரியாணி
ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் ஹவு மச் ஐ லவ் இட். அகெயின் நான் இந்த மாதிரி புகழ்ந்து தள்ளுறதுனால இது பெய்ட் ரிவ்யூ அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமா என் சொந்த காசு போட்டு வாங்கினேன். இந்த ஓனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு த சர்வர் பாய்ஸ். ஐயோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எது எடுத்து வர சொன்னாலும் எடுத்துருந்தாங்க, அழகா செஞ்சாங்க. போறப்போ வாங்க திருப்பி வாங்க அதெல்லாம் நல்லா பேசினாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஃபார் தேம். என்னால் வீடியோவில் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக காட்டிக்க முடியல. பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நான் ட்ரைபாட் எடுத்து அங்கே வச்சுட்டு சாப்பிட்றப்போ யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் குறுக்கும் நெருக்கும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப ஷையாக வந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தேன். ஸோ இன் கன்க்ளூஷன் நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. ஓகே, அவங்க இதே மாதிரி ஸ்டாண்டர்டு, இதே மாதிரி ருசியாக போர்ஷன் ப்ரைஸ்லாம் இதே மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே வில் பி லைக் மை ஃபேவரட். மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல, பட் பிரியாணினா என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். இதுதான் பிரியாணி. ஏன்னா சில இடத்துல பிரியாணி ரொம்ப புளிக்குது. நான் இப்போ கூட ரீசனாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னே நான் ஃப்ரெண்டோட போகிறப்போ சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப புளிப்பு. பட் திஸ் ஒன் இஸ் லைக் வெரி பிளசன்ட்லி சர்ப்ரைசிங். சூப்பர் குட். என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப திணறி போயிட்டேன், முடியல. நீங்கள் ஓஏ பிரியாணிக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டேஸ்ட் பண்ணியிருந்தா அது கூட நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் போகிறப்போ நான் அதுவும் ட்ரை பண்ணுவேன். இப்போதைக்கு நான் நல்லா முட்டை சாப்பிட்டேன்ப்பா. ஸோ இவ்வளோதான் கைஸ், நான் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்களும் போய் ஓஏ பிரியாணி போயிட்டு பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு டேபிளில் கூட பார்த்தேன், பூரி நல்லா சுட்டு பெரிய பூரி புசுன்னு இருந்துச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நான் அது பண்ணனா நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.